வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நாம் ஒரு கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒன் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக அமைது. மேக்ஸ் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழையும் டப் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தை லீட் பண்ணி கிச்சா சுதீப் அவர்கள் இயக்கியிருக்காரு. விஜய் கார்த்திகேயா அவர்கள் அண்ட் வரலட்சுமி நடிச்சிருக்காங்க, இளவரசன் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பேன் இந்தியன் லெவலில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழில் மிக முக்கியமாக டப் செய்யப்பட்டிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு தமிழ் படம் ஞாபகப்படுது. அது என்ன படம் ஏது படம்ன்றதை டீட்டெயிலாக ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். மேக்ஸ் இந்த படத்தினுடைய கதைக்களம் என்ன அப்படின்னா, அரசியல்வாதியோடைய ஒரு முக்கியமான மினிஸ்டரோட பசங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் போலீஸ் காவலரான நம்ம கிச்சா சுதீப் போகிறாரு. அவங்கள போட்டு பொழந்து கட்டி ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு ஒருத்தவங்க சாக வேண்டிய சிச்சுவேஷன் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இது விஷயம் வெளியே தெரிஞ்சு போய் இந்த போலீஸ் ஸ்டேஷனே தாக்கக்கூடிய நிலைமைக்கு வருது. ஸோ அதனால் கிச்சா சுதீப் எப்படி அதை ஃபேஸ் பண்ணார், அதெல்லாம் தாண்டி எப்படி வெளியே வந்தாங்களா இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் காப்பாற்றப்பட்டதா இல்லையா அப்படின்னா அந்த கதைக்குள்ளமே அமையுது. என்னடா இது ஏதோ கேள்விப்பட்ட கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சின்னா, எஸ், நம்ம தமிழில் ரிலீஸ் ஆன கார்த்திக் நடித்த கைதி படத்தினுடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, இன்ஸ்பயர்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதாவது அப்படியே டப்பா காப்பி இல்லை, பட் இன்ஸ்பயர் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு நாள் முழுக்க நடக்கிற ஒரு கதைகளமாக அமைது. நிறைய விஷயங்கள் லேடான இருக்குது. அதாவது கைதியே கொஞ்சம் வேறு வருஷனில் பார்த்தா எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் தான் இந்த கதைகளமாக அமைது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ரன் பண்ணப்பட்ட விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து என்னன்ற மாதிரி செக்மெண்ட் இருந்தது. அதேமாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இறங்குற எல்லா சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாதிரி படத்தில் வந்து சுவாரஸ்யமாக்குற ஒரு 4-5 சீக்வன்ஸ் இந்த படத்தில் அமைஞ்சது. அதுவே பெரிய பாசிட்டிவாக அமைது அப்படின்னு தான் சொல்லணும். இளவரசு இந்த குழந்தைய காப்பாற்றுற சீன்ஸாக இருக்கட்டும், கிச்சா போய் ஃபேஸ் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், வில்லனுக்கு வார்னிங் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ்லும் வந்து ஆர்ப்பரிக்குது. நிறைய விஷயங்கள் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி டெக்னிக்கலி இந்த படம் ரொம்பவே சவுண்ட் குட்டாக இருக்குது. எஸ்பெஷலி சினிமோட்டோகிராஃபி, ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ரொம்பவே இந்த படத்துக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஸ்டண்ட் இல்லைனா இந்த படம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பின்னணி இசை அஜீஷ் அவர்களுடைய பின்னணி இசை லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா சரிபோதா சனிவாரம், அதாவது சூர்யா சாட்டர்டே படத்தினுடைய அந்த ஒரு சீக்வன்ஸ் நமக்குள்ளே அமையுது. படம் ஃபுல்லாகவே மியூசிக் ஒரு இம்பார்ட்டண்டான கீ ரோல் பண்ணுது. படத்தில் பெரிய பாடல்கள் இல்லைனாலும் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சனால எந்த ஒரு விஷயமே நம்மளை டைவர்ட் பண்ணாமல் படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா கேரக்டரும் எழுதப்பட்ட விதம் ரொம்பவே நல்லாயிருக்கு. வரலட்சுமி கேரக்டருக்கும் எஸ்பெஷலி இளவரசோட கேரக்டர் ரொம்பவே இந்த படத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சா சுதீப் எப்பயும் போல் தன்னுடைய ஸ்வாகான மூமெண்ட்டில் இந்த படம் ஃபுல்லாக வளங்குறாரு. அவரோட ஸ்டைலிஷான அந்த வே ஆஃப் நரேஷன், அந்த ஸ்டைலிஷான வே ஆஃப் டைலாக் டெலிவரி எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன ஒரு விஷயம், அவர் நடித்த நிறைய படங்களில் போலீஸாக நடிச்சிருக்கிற எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கட்டை மட்டும் பண்ண மாட்டுறாரு. எப்பயும் போல் ஹேரை நிறைய வச்சுக்கிறது, தாடி வச்சுக்கிறது, கொஞ்சம் அது மட்டும் நம்புற மாதிரி எனக்கு படலை. ஸோ அது ஒரு விஷயமாக அமையுது. அண்ட் அவரோட பின்னணி கதைகள் பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் வேதாளம் படம் பார்க்குற மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த மாதிரியான சீக்வன்ஸ் அமைஞ்சாலும் ஒரு சில மைனஸுகள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கைதி படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த கைதி படத்தினுடைய ரெஃபரன்ஸ், இன்ஸ்பயர் இல்லை காப்பி எதுவாக கூட வச்சுக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணிக்குது. ஏன்னா அதே மாதிரியான கேங்கு சுனில் அவருடைய கேங்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு தலைவரோட கேங் இருக்குது. ஸோ இது மாதிரி 2-3 கேங்கு வருது. இது எல்லாமே கைதி படத்தில் இந்த மாதிரி தான் 2-3 கேங்கு வந்து ஒரே இடத்துல அட் டைம் மீட் பண்ணுவாங்க இல்லையா. அதே சீக்வன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கைதி படத்தை ரிமூவ் பண்ணுறது ஏன் பார்க்குற கன்னட ரசிகர்களே இந்த படத்தை வந்து பார்க்கும்போது இது அந்த படம் இல்லை அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரெஃபரன்ஸ் வந்து அள்ளி தெரிச்சிருக்காங்க கைதியோட ரெஃபரன்ஸை. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸ்க்ரீன் பிளே நீட்டாகவும் கதைகளும் நீட்டாக இருந்தால் கூட ஒரு சில லாஜிக் விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கிச்சா சுதீப்போட லுக்கிலேருந்து மற்ற எல்லா விஷயங்கள் வந்து வரலட்சுமியோட சில சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர் இதாக இருக்குது, ஓவர் எஸ்டாச்சுரேட்டாக இருக்குது. அதை தாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா நடிகர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு பெண் கேரக்டரை வச்சு ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் நடந்தது. அது ரொம்ப நல்லா ரசிக்கக்கூடிய இருந்தது. ஆனாலுமே எல்லாமே ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு தாண்டி கொஞ்சம் ஆக்டிங் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக மைனஸ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ வயலன்ஸ் நிறையாவே இருக்குது இந்த படத்தில். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா? கண்டிப்பாக ஒரு வாட்சபிளான மூவி. ஒரு கைதி படம் மாதிரியான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு விருந்தாகவே அமையும். ஸ்டண்ட்டு பேஸ் பண்ணியும் சரி, ஒரு த்ரில்லர் பேஸ் பண்ணியும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த படம் இப்போது திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.2. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சா நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை நான் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.